Hello guys, welcome back to ATNPC Academy. So நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் மைனஸ் 11 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521 மதிப்பு காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட்டில் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வரும் அப்படி சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் இருக்குங்களா, அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய -11 அந்த பக்கம் வச்சுருங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521 இங்கே இருக்கக்கூடிய -11 அந்த பக்கம் வந்தால் +11 ஆகிடும். ஸோ 1521 இருக்குங்களா, இது வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியிடுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் எஸ்ஐ ஸ்டூடெண்ட் இருந்தால் 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 30 வரைக்கும் என்ஃப் தான் உங்களுக்கு. ஸோ கியூப் வேல்யூ ரெண்டு பேருமே 1லேருந்து 20 வரைக்கும் கியூப் வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல, நீங்கள் படித்ததுக்கும் மேலே இருக்குது, இல்லை உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ 10, 20, 30 இருக்குங்களா, 10, 20, 30, 40 சொல்லி இந்த 10உடைய மடங்கு இருக்குங்களா, அதோட ஸ்கொயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 40 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 வந்து 16, 40 நம்ம 2 0 போட்டுக்க போகிறீங்க. அப்போ 1600. ஸோ இந்த 1521ன்றது 30க்கு மேலே 40க்குள்ளே தான். காரணம் 30 ஸ்கொயர் 900 வந்துடும், 40 ஸ்கொயர் 1600 வந்துடும். ஸோ கடைசியில் 1ல் முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1ல் முடியும். அதேமாரி 9 ஸ்கொயரில் பண்ணால் 1ல் முடியும், 81 அப்படி சொல்லிட்டு 1ல் முடியும். ஸோ அப்போ இது பார்க்கும்போது 31 ஸ்கொயராக இருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம் 31 ஸ்கொயர் எடுத்தோன்னே 1521 வந்திருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பல்சரி 39 ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிப்போம். 39 × 39, 9 81 மீதி 8. ஸோ 9 27, 35, 9 27 7 மீதி 2, 9 11, 1 12க்கு 2 ரிமைனிங் 1, 5 1. ஸோ 1521. ஸோ 39 ஸ்கொயர் தான் கன்ஃபார்ம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521 அப்படின்றது 39 ஸ்கொயரு. ஸோ அதனால் 39 + 11. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 50 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னா நம்ம எக்ஸை வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ வெளியே எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 5 ஸ்கொயர் 25. ஸோ ரிமைனிங் 2 0 போட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2500, 2500. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் -11 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1521 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2500, 2500 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஓகே, இது உங்களுக்கான கொஷின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 97 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 97 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.